Hi friends, welcome to Chittukuruvi Kitchen. Today சமையல் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம மெதுவடை செய்ய போறோங்க. அதுக்கு பாருங்க உளுந்து ஒரு உலக்கு எடுத்துர்க்கேன். அதாவது அரைப்படி எடுத்துர்க்கேன். நீங்க எந்த டம்ளர்ல எடுக்கறீங்களோ அந்த அளவு எடுத்துக்கலாம். இது ஒன்னு போடுங்க. அப்புறம் இட்லி அரிசி இருக்குலங்க கல்ல மொத்தம் எந்த அரிசினாலும் சரி எந்த படியில உளுந்து போடுறோமோ அந்த படியில அரைவாசி போடணுங்க. நல்லா மாவாகற உளுந்துனா கொஞ்சம் சேர்த்து கூட போட்டுக்கலாம். நல்லா மாவாகற உளுந்து தான். நான் ஒண்ணுக்கு அரை போட்டுருக்கேங்க. இது 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு ஆட்டி எடுத்துக்கலாம். பாருங்க உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன் பொடியாக கட் பண்ணி. இஞ்சி எடுத்து வச்சுருக்கேங்க. 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரமோ போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி கிரைண்டர் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் மாவு நல்லா கெட்டியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். மிளகு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள் மாவு தண்ணி தெளித்து பசங்க அதே மாதிரி கெட்டியாக வரும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தண்ணியாக போயிடும். நல்லா பிசைஞ்சு வச்சாச்சுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சோன்னா போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு. கையில் தண்ணி தடவிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி தடவிட்டு மாவை எடுத்து உருட்டிக்கலாம். உருட்டிட்டு நடுவில் லைட்டாக அமுத்தி ஹோல் போட்டுக்கலாம். இது அப்படியே போட்டுக்கலாம். பாருங்கள் இது மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லா வடையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எங்களுக்கு செக்கெண்ணெய்ங்கிறனால பொங்குதுங்க. பாருங்கள் வடை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு வடை. நல்லா செவந்து இருக்கிறது மட்டும் எடுத்துக்கலாம். அங்கே பாருங்கள் வடை நல்லா வந்திருக்கு. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள் வடை நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நல்லா மெதுன்னு இருக்குது. பாருங்கள் அரிசி போட்டதுனால நல்லா மொறுன்னு வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.